ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இது ஒரு சைஃபை சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இப்போ 2065 மனுஷ தொழில்நுட்ப ரீதியாக பெருசாக வளர்ந்துருப்பான். பட் பூமியில் இருக்கிற வளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அலைஞ்சு பிந்திருக்கும். இதனால் மனிதன் அவுட்டர் ஸ்பேஸில் வாழ ஆரம்பிப்பான். மனிதர்கள் ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக ஏஐக்கில் வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இவங்க லைஃப்பில் அதுக்கடுத்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. டெக்னாலஜி மட்டுமே கதையேன்னு இருக்கிற காலகட்டத்தில் காதல் இருக்குமா? இதை சொல்கிற ஒரு படம் தான் சரி, இப்போ வாங்க ஃபோங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 2065. அப்போ மனுஷன் டெக்னாலஜியில் பெருசாக வளர்ந்துருப்பான். பட் பூமியில் இருக்கிற வளங்கள் காணாமல் போயிருக்கும். விளைநிலங்கள்லாம் பார்க்கறதே அதிசயமாக போயிருச்சு. நகரங்களில் மக்கள் தொகை அதிகமாயிருச்சு. கிராமங்கள் கைவிடப்பட்டுருச்சு. இதனால் மனிதர்கள் அவுட்டர் ஸ்பேஸில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்களுக்கு பதிலாக அவங்கள மாதிரியே இருக்கிற ஏக்கள் ரீப்ளேஸ் செய்யப்படுது. இப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு ஒரு கப்பல் தான் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின். நம்ம ஹீரோனோட பேர் ஹென்ரிட்டா. படத்தில் ஸ்டார்டிங்கே அவள் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கா. பட் எதையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவளோட ஹஸ்பண்ட் தான் நம்ம ஹீரோவான ஜூனியர். ரெண்டு பேத்துக்குள்ள பேச அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஒரு அன்ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே வெயிட்டர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒரு கோழி பண்ணை இருக்கும், அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேத்துக்குன்னு இருக்கிற இந்த வீடும் கொஞ்சம் நல்லா மட்டும்தான். ரெண்டு பேத்துக்குள்ள சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனால் நம்ம ஹீரோயினும் தனித்தனியாக படுத்துங்கிட்டு இருக்காங்க. அப்போ நைட் நேரம் வீட்டை நோக்கி ஒரு கார் வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ பயந்து போயிடுறான். எவனை திட்டு போயிடறான் போல. அவனை கொல்லும் ஷார்ட்கட் எடுக்கிறப்ப எதுக்கு அவசரப்படுறீங்க? மேபி யாராவது வழி தேடி வந்திருக்கலாம். எது கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறப்ப ஒரு ஆள் அங்கே வரான். இவனோட பேர் டெரன்ஸ். மேடம், நான் ஒரு கம்பெனி பற்றி பேசியாகணும், உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாமான்னு சொல்லி ஆள் பேச ஆரம்பிக்கிறான். பார்த்தா இந்த ஊரில் அவுட்டர் ரிமோன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க மனிதர்களை இங்கேருந்து ஸ்பேஸ்க்கு அனுப்ப போகிறாங்க. ஏன்னா பூமி வாழ தகுதியில் இடமா மாறிடுச்சு. இப்போ இருக்க விளைநிலங்கள் கூட ஒரிஜினல் விளைநிலங்கள் கிடையாது. எல்லாமே ஹைபிரிட் செய்யப்பட்ட தாவரங்கள் தான். இதனாலே கொஞ்ச நாளாக பூமி வாழ தகுதியில் இடமா மாறி எல்லாம் ஸ்பேஸுக்கு போக வேண்டியதாக இருக்கும். இதுக்காக நாங்கள் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே வேலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு சில எம்ப்ளாய்கள் தேவைப்படுது. அப்போ தான் நாங்கள் ஒரு லாட்டு சீட் மாதிரி போட ஆரம்பித்தோம். அந்த குழுக்களில் உங்கள் ஹஸ்பண்டோட பேர் வந்திருக்கு. நாங்கள் அதை இவர் கூட்டு போகலான்னு வந்திருக்கோம். சொல்லுங்கள் சார், நீங்கள் அங்கே வர விருப்பம் இருக்கான்னு கேட்குறப்ப நம்ம இருக்க விருப்பம்னு சொல்லுவேன். எனக்குன்னு இப்போதைக்கு இங்கே நல்ல வேலை இருக்குது, அதை பார்த்து நான் இங்கே இருக்கலான் இருக்கேன். நான் எதுக்கு ஸ்பேஸ்க்கு வரணுன்னு இருக்கிறப்ப, சார் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். நீங்கள் இப்போ உடனே வரணும் கூட அவசியம் இல்லை. 2 வருஷம் டைம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு எப்போனா அந்த ஸ்பேஸ்க்கு வரலாம். இதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு இருக்க கடன் எல்லாத்தையும் நாங்கள் அடைச்சிருவோம். நீங்கள் நல்ல லைஃப் லீட் பண்ண முடியும். இது சில பேருக்கு அமையும். சொல்லுங்கள் சார் கேட்குறப்ப நம்ம இருக்க அப்போதைக்கு மனசு வரல. இல்லை சார், நான் இப்போதைக்கு ஸ்பேஸுக்கு போகிற முடியல. இல்லை, நீங்கள் இப்போ இங்கேருந்து போகலாம். இன்கேஸ் விருப்பம் தான் நானே கூப்பிட்றேன்னு சொல்கிறப்ப அந்த டெரன்ஸ் சார் அங்கே நினைப்பு போகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ரூமுக்கு போகிறான். 2 பேரும் ஒன்றா பெட்டில் படுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோனுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்காத மாதிரி காமிக்கிறாங்க. சாரிங்க, இன்றைக்கி நம்ம எதுவும் பண்ண வேணாம், எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை, நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் தூங்குன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சேருமே படுத்து தூங்கிடுறான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலை ஆயிரும். நான் மீன் தனியாக ஒரு ஸ்டோர் ரூம் போகிறா. அங்கே பார்த்தா சில பியானோக்கெல்லாம் இருக்கும். அதை எடுத்து வாசிக்கிறா. பட் அவளுக்கு வாசிக்க மனசார முடிக்குது. இது ஏன் நமக்கு போகுதுன்னு தெரியும். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறான். பார்த்தா சிக்கன் ஃபேக்ட்ரி அவ்வளோ பெருசாக இருக்கும். அங்கே போய் ஆஸ்ட்ரோனாட் மாதிரி ஸ்பேஸ் சூட்லாம் போட்டு வேலை பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்னும் ரெஸ்டாரண்ட் வேலை பார்த்துட்டு இருப்பா. இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் ரெகுலராக போயிட்டுருக்கோம். கட் பண்ணால் இன்றைக்கி ஈவினிங் நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனை பார்த்து, ஹே, எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம ரெண்டும் லவ் பண்ணோம்ல, அப்போ ஃபஸ்ட்டு நான் பார்த்தப்ப நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். கரெக்டானு கேட்குறப்ப நம்ம குறைய ஆச்சரியமாக இருக்குது. ஹே, உனக்கு நம்ம லவ் பண்ணாலும் ஞாபகம் இருக்கா? ஏன் கொஞ்சம் சொல்லுன்னு சொல்கிறப்ப, ஏன் உனக்கு அது ஞாபகம் இல்லையா? சரி சொல்கிறேன்னு அவங்க லவ் பண்ண கதையில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. தென் அதுக்கப்புறம் நைட்டு 2 பேரும் ஒரே பெட்டில் படுத்துவாங்க. 2 பேத்துக்குள்ள சில மாதங்களாகவே சில இன்டிமேஷன் இல்லாமல் இருக்குது. நீங்கள் நம்ம ஒன்றா இருப்போன்னு 2 பேரும் செக்ஷுவல் ஒன்றா இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் கால் ஆயிரும். நான் மீன் தூங்கிட்டு இருக்கப்போ அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, உங்களுக்கு நம்ம கல்யாணத்தை பற்றி ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட 7 வருஷம் லவ் பண்ணோம், அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் லைஃப் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்து நம்ம மீனுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். தென் அதுக்கடுத்து இவங்களும் ரெகுலராக அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரே போரிங்காக லைஃப் தான். தினமும் காலை வேலைக்கு போகிறது, ஈவினிங் மீட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இப்படியே ஒரு வருஷம் கடந்து போயிடும். கட் பண்ணால் திரும்ப வந்து டெரன்ஸுங்கிற வீட்டுக்கு வருவான். 1 வருஷம் ஆயிடுச்சுல, மேபி மனசாக இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த வாட்டி கேட்டு பார்ப்போன்னு நம்ம ஹீரோட்டு கேட்டு பார்ப்பான். நம்ம இருக்க ஒரு யோசனையாக இருக்குது. ஏன்னா இவங்க இருக்கிற பூமியில் அடிக்கடி புயல் வெள்ளம் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கா. இவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. கடனை முடிச்சிட்டோம்னா இதுக்காக ஜாலியாக வரலாம்ல. அதுவும் அங்கே போகிற 2 வருஷம் தான். கண்ணை மூடி திறக்கிற மாதிரி போயிடும். அதனால் நம்ம ஹீரோ இந்த வாட்டி அக்செப்ட் பண்ணிடுறான். இதை பார்த்து டெரன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. சரி சார், நீங்கள் இன்னும் சில மாதங்களில் அவுட்டர் ஸ்பேஸ் போக போகிறீங்க. அதுக்காக உங்களை சில எக்ஸாம்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களோட ஆக்ஷன், உங்களோட பாடி ஃபிட்னஸ் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில மாதம் கழிச்சு நீங்கள் போகலான்னு சொல்கிறப்ப அவனும் சரின்னு இருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு பிடிக்கவே இல்லை. ஹஸ்பண்ட் இங்கேருந்து போகிற நினச்சி லைட்டாக அழுதுட்டு இருக்கா. வீட்டில் இருக்கிற பொருட்கள் எடுத்து குப்பையில் போட்டுட்ருக்கா. இதை
இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹே பேபி, நீ எதுவும் கவலைப்படாத, நமக்கு இருக்கிற பிரச்சனால தான் நான் அவுட்டர் ஸ்பேஸ் போக போகிறேன், வேறு 2 வருஷம் தான், போயிட்டு வந்தால் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், ப்ளீஸ் எனக்கா இதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துன்னு சொல்கிறப்ப நமக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்கும். சரின்னு அவளை துணி மூலம் ரெடி பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஏதோ ஒன்று பார்த்து செம்மையாக பயந்து போயிடுவா. இவன் என்னென்னு ஓடி பார்க்குறப்ப பார்த்து ஒரு பெரிய வண்டு இருக்கும், அதை பார்த்தா பயந்து போயிருப்பா. சரி நீ இங்கேருந்து கிளம்பு, நான் அந்த வண்டை டிஸ்போஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த வண்டை டிஸ்போஸ் பண்ணிடுறேன். தென் அதுக்கடுத்து வழக்கமான காலை வேலைக்கு போவான். பட் இவனுக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது, நம்ம இன்னும் 1 மாதத்தில் நம்ம ஒய்ஃபை பிரிய போகிறோம், அப்போ கூட இங்கே தான் வந்து வேலை பார்க்கணுமா, நம்ம ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஃப்டர் லீவ் போட்டுறான். ஸ்ட்ரெயிட்டாக வேலை பார்க்க ரெஸ்டன் பே. ஹே பேபி, நீ லீவ் போட்டு நம்ம இன்றைக்கி எங்கே வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு பீச்சு கூட்டி போகிறான். பார்த்தா அப்போ இருக்கிற பீச்சு மண்ணே மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கே பிங்க் கலராக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் அவங்க செம்மையாப்பே இருக்காங்க, நல்லா ஜாலியாக எங்கே குதிரோட விளாட்றது இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தீ பிடிச்ச மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ நினச்சிக்கிறானா இது அவங்களோட நினச்சிக்கிறான். அந்த நேரம் பணக்கணுங்கிறதுக்காக வேக வேகமாக அங்கே போயிட்டுருப்பானா. பார்த்தா அங்கே தான் டெரன்ஸ் இருப்பார். ஹே ஜூனியர், அங்கங்கே போயிட்டுருக்கீங்க, நிலுங்குன்னு சொல்லிட்டு அந்த டெரன்ஸ் எடுத்து நிறுத்துவான். அப்போ லைட்டு ஜூனியரோட கையில் அடிபட்டுரும், அங்கேயே ஆள் மயக்க முடிக்க எழுந்துருவான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ வீட்டில் இருப்பான். அவனுக்கு எஞ்சி பார்க்குற ஒன்றுமே புரியல. ஆமாம், நேற்று நம்ம வீடு எரிஞ்சு போச்சுல, எப்படி நம்ம வீட்டில் இருக்குன்னு கேட்குறப்ப எங்க அது நம்ம வீடே கிடையாது, வேறு யாரோத்தோட வீடு எரிஞ்சு போயிருக்கு, அதை உங்கள்கிட்ட நினச்சிட்டிங்க, நம்ம சேஃபாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவனுக்கு கண்டுபிடிச்சு பார்க்குறான். பார்த்தா கையில் லைட் அடி போட்டிருக்கோம். டெரன்ஸ் அந்த வீட்டில் தான் இருப்பார். சார், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், 1 மாதத்தில் நம்ம அவுட் ஸ்பேஸ் போகிறோன்னு சொன்னேன்ல, பாருங்கள் இப்போ கையில் அடிபட்டிருக்கு, ஃபிட்னஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், நல்லா ரெஸ்ட் மட்டும் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலே தான் இருக்கான். தென் அதுக்கு அடுத்து தான் ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். சார், இப்போ நீங்கள் அவுட்டர் ஸ்பேஸ் போக போகிறீங்களே, அங்கே நான் உங்களுக்கு சேஃப்டியை பார்த்துக்குவோம், பட் உங்கள் சேஃப்டி போக உங்கள் ஒய்ஃபோட சேஃப்டி இருக்குல்ல, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஆள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு போல இன்னொருத்தர் உங்கள் ஒய்ஃபோட இங்கே தான் இருப்பார். உங்கள் ஒய்ஃப் அவங்களோட ஜாலியாக இருக்கலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஜூனியருக்கு வருது. என்னது, எனக்கு போல இன்னொருத்தங்க இருப்பானா, என் ஒய்ஃபான தைரியமெல்லாம் நினச்சியா, அவள் தைரியமானவ தான், அவளால் தனியாக இங்கே இருக்க முடியும்னு சொல்கிறப்ப சார் நீங்கள் பயப்படுறமால ஒன்றும் கிடையாது, நான் வேற ஒருத்தன்னு சொல்கிறது உங்களை மாதிரி வேற ஒருத்தர் கிடையாது, நீங்களே தான் இங்கே இருக்க போகிறீங்க. சொல்லப்போனால் நாங்கள் உங்களை காப்பி எடுக்க போகிறோம், இந்த 1 மாதம் டைம் இருக்குல்ல, அப்போ உங்களை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுவோம், அதை வச்சு நாங்களே ஏஐ வச்சு ஒரு ரோபோ ரெடி பண்ணுவோம், அந்த ரோபோ தான் உங்க கூட இருக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த ரோபோக்கும் பசங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபீல் ஆகும். இது தான் நாங்கள் அந்த ரோபோ பண்ண போகிறோம்னு சொல்கிறப்ப நம்ம ஸ்டார்டிங் இது பிடிக்காது, பட் இவங்க இங்கேருந்து போயிட்டானா அந்த ஒய்ஃப் தனியாக தானே இருப்பா. சரி அந்த மாதிரி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இவனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் வழக்கமாக சிக்கன் பண்ணிக்கு வேலைக்கு போவான். கூடவே அந்த டெரன்ஸ் போவார். நம்ம ஹீரோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கேமரா வச்சு கேப்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. தென் அதுக்கடுத்து நம்ம ஹீரோ கிட்ட சில விஷயம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த ரோபோங்கிறது ஃபிசிக்கலி மட்டும் நம்ம ஹீரோ மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, ப்ரைவேட் விஷயம் முத கொண்டும் அந்த ரோபோ தெரிஞ்சிருக்கணும். சரி சொல்லுங்கள் சார், உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது, நீங்கள் எப்பயாவது உங்கள் ஒய்ஃப் சீட் பண்ணியிருக்கீங்களா, இன்னும் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். இது நம்ம ஹீரோ டிஸ்டர்பிங்காக இருக்கும். சாரி சார், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்காதீங்க, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு நம்ம ஹீரோ கோவப்பட்டாங்க எழுந்து போவான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒட்டி கேட்டுட்டு இருப்பா. சொல்லப்போனால் நம்ம ஹீரோனுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு, அது என்னன்னு நம்ம போப்பதும் தெரியும். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோனை பார்க்க போவான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள் போய் பியானோ வச்சுட்டு இருப்பா. முதல்ல இந்த ஹீரோக்கு பியானோ வாசிக்கணும் பிடிக்காது. அதனால தான் படத்தோட ஸ்டார்டிங் கூட நம்ம ஹீரோயின் பியானோ வாசிப்பா, பட் அவளுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்ல, அதுக்கான காரணம் இதுதான். பட் இப்போ இருக்க நம்ம ஹீரோ அவன் மட்டும் கேஷுவலாக உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோனோட உட்காந்து ஜாலியாக மியூசிக் கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஜுவலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருப்பான். ஃபிட்னஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டெய்லி ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ ரூமுக்கு போவான். பார்த்து அந்த டெரன்ஸ் இருக்கார்ல, அவரோட பேக் அந்த ரூமில் இருக்கும். இவன் பேக் அதுக்கு இங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லாக நம்ம ஹீரோட ஃபோட்டோவை இருக்குது. இதை பார்த்து லைட்டாக சந்தேகப்பட ஆரம்பிப்பான். நம்ம ஒய்ஃபோட ஃபோட்டோ எதுக்கு இந்த டெரன்ஸ் எடுத்து வச்சுருக்கான், இதை பார்த்து லைட்டாக சந்தேகம் ஆரம்பிக்கும். தென் அதுக்கடுத்து இவன் டாய்லெட் போவான். பார்த்து அந்த டாய்லெட்டில் ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க பெட்ரூமும் டாய்லெட்டும் பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த ஓட்ட வழியை பார்த்தா இவங்க பெட்ரூமை பார்க்க முடியும். இதெல்லாம் யார் தான் பண்ணாங்கன்னு இவன் லைட்டாக ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுமே படுத்து தூங்கிடுவான். சடனாக ஒரு ரூமில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா டெரன்ஸ் தாங்க இருப்பான். அவன் சடனாக நம்ம ஹீரோட கழுத்து பிடிச்சி இருக்க ஆரம்பிப்பான். இதை பார்க்க நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியல. டெரன்ஸ் தவிர இன்னும் சில பேர் அங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. டே யாரா நீங்கள் என்னடா பண்ணுறீன்னு கத்திட்டே இருக்கான். பட் நம்ம ஹீரோ மயக்கம் போகிற மாதிரி கப்பிக்கிறாங்க. கட் பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சு பார்க்குறான். அவனுக்கு இவ்வளோ நடந்தது கனவா இல்லை உண்மையான எதுவுமே ஞாபகம் சரின்னு எந்திச்சு வெளியே வருவான். பார்த்தா ஹாலில் இவன் ஒய்ஃப் அந்த டெரன்ஸ் இருக்காங்களே, நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து லைட்டானுக்கு பாசிட்டிவாக இருக்கும். என்ன நம்ம பொண்ணாட்டி அவனு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களே, 2 இருக்குமான்னு சொல்லிட்டு லைட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். தென் அதுக்கடுத்து அந்த டெரன்ஸ் நம்ம ஹீரோ தனியாக ரூமில் கூட்டி போய் அவன் கையில் ஒரு பேண்டு போட்டு விட்றான். இது பார்த்தா ஃபிட்னஸ் பேண்ட். நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, இதை பார்க்குறக்காக தான் இந்த பேண்டு. சரி, நான் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்க போகிறேன். உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபு கடையில் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, 2 பேரும் கடைசியாக இப்போ ஒன்று வந்தீங்கன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் விஷயங்களை கேட்க ஆரம்பிப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கோவம் ஆரம்பிச்சிடும். சார், நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கல இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அந்த டெரன்ஸ் நிப்பாட்டுற மாதிரி தெரில, பர்சனல் கேள்வியை அடுத்தடுத்து கேட்டே இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ செம கடுப்பாயிரும். கோவமானாவே அவன் கையில் இருக்கிற பேண்டை கழட்டலாம் பார்ப்பான். பட் பார்த்து அந்த பேண்டை கழட்டவே முடியாது. தென் அதுக்கிட்ட செவுத்தை போட்டு அவன் மட்டும் குத்து ஆரம்பிப்பான். இதெல்லாம் பார்த்து
பார்த்து டெரன்ஸ் சிரிச்சிட்டே இருப்பான். இந்த சவுண்டு வெளியே இருக்கிற நம்ம ஹீரோயின் கேட்டுரும். ஹே டெரன்ஸ், உள்ள நடந்துட்டுருக்கு, ப்ளீஸ் அவர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. கதை திறந்து தட்டிட்டு இருப்பா. பட் டெரன்ஸ் கேட்கவே மாட்டான். மேடம், நான் இது பண்ணிதான் ஆகணும், நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அமைதியாக இருப்பான். தென் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ காம் ஆயிடுவான். அந்த டெரன்ஸும் அவன் கையில் இருக்கிற பேண்ட் அவுத்துருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் நைட்டே படுத்துங்கிறவங்க. கட் பண்ண அடுத்த நாள் இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நைட் என்ன பண்ணோம், எதுக்கு செவத்து போட்டு குத்தணும் எதுவும் தெரிய முடிக்குது. இவன் குத்தல செவரு ஃபுல்லாக வாட்டையாக இருக்கும், அது போல் ரத்தக்கரையாகவும் இருக்கும். சரின்னு அதில் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வெளியே இது சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. பார்த்து இவங்க இருக்கிற லேண்டில் நிறைய பேர் உள்ள வர மாதிரி இருக்குது. பெருசாக ஸ்பேஸ்ஷிப்பில் பறக்க மாதிரி இருக்குது. இதை பார்க்கறவனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே ஒரு ஷார்ட் கன் எடுத்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது பார்த்து அங்கிட்டு பறந்துட்டு இருக்கு. திடீர்னு கோட்டு போட்ட ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ மூஞ்சில் குத்துறான். நம்ம ஹீரோ அங்கேயே மயக்க முடி கீழே விழுந்துடுறான். கட் பண்ண நைட்டு தான் கண் முடிச்சு பார்ப்பான். இவன் வீடே வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்குது. இதை பார்க்க நம்ம ஹீரோ ஒன்றும் புரியல. சரின்னு அப்படியே மெதுவாக நடந்து வீட்டுக்குள்ளே போகிறான். அப்போ நம்ம நோட் பண்ணுறோம், நம்ம ஹீரோட கழுத்து இருக்குல்ல, அல்லது காலர் போட்ட மாதிரி காமிக்கிறாங்க. பட் அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணியிருக்க மாட்டான். அவன் மட்டும் உள்ளே போகிறான். பார்த்தா ஒரு ரூமில் நம்ம ஹீரோ ஏதோ பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. உடனே டெரன்ஸ் கிட்ட தான் உட்காந்து பேசுகிறான்னு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இவங்க பெட்ரூம் பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது, அங்கே தான் ஒரு வாட்டர் இருக்குது. அதில் எட்டி பார்ப்போன்னு ஒட்டு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் டெரன்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட பர்சனல் விஷயங்கள்லாம் கேட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தால, சேம் அதே மாதிரி டெரன்ஸ் நம்ம ஹீங்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். பட் பார்த்தா நம்ம ஹீரோயின் கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்து சந்தேகம் ஆரம்பிக்குது. இவன் நினைக்கிறானா இந்த ஏன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் பொய், நம்ம போனதுக்கப்புறம் இந்த டெரன்ஸ் தான் இங்கே இருக்க போகிறான், நம்ம போல் நம்ம பொண்ணோட பழக போகிறான் போல், இந்த மாதிரி தோண ஆரம்பிக்குது. கோவமானாவே காத்தந்து உள்ளே போவான். ஹே, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நான் இல்லாத நேரத்தில் என் முரட்டோட என்ன பண்ணிட்டு இருக்க, சொல்லிட்டு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்த ஆரம்பிப்பானா. இதை பார்த்து நம்ம ஹீங் தோற மாதிரி இருக்கும். ஹே ஜூனியர், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, கொஞ்சம் காமாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆக்ட் பண்ணுவா. இவனு அழுதுட்டு ப்ளீஸ் என்கிட்டா என்னோட பிரிஞ்சு போயிடாத, நான் உனக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே மயக்கமோடி கீழே விழுந்துடுறான். கட் பண்ணால் அடுத்த நாள் கால் ஆயிரும். நான் மீன் பாத்ரூம் நின்று அவள் ஹேரில் கட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவன் வீட்டை நோக்கி ஒரு ஸ்பேஸ்ஷிப் கீழே இருந்த மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோ உள்ளே வரான். பார்த்து ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி தெரியுது. ஓடி வந்து ஹக் பண்ணுறப்ப நம்ம மீன் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. படம் பார்க்க நமக்கு ஒன்றும் புரிய முடியுது. தென் கொஞ்ச நாள் கழிச்சு டெரன்ஸ் வந்து, சார் இந்த ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு விஷயத்தை காட்டணும்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து உள்ளே போகிறான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ மாதிரி இன்னொருத்தர் இருக்கான். பார்த்தா 2 ஹீரோ இங்கே இருக்காங்க. இப்போ தான் நமக்கு இந்த கதையில் என்ன நினச்சுனே தெரியுது. நம்ம படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்போம் ஹீரோன்னு ஒருத்தன், அவன் ஆக்சுவலி ஹீரோவே கிடையாது, அவன் தான் டூப்ளிகேட் ஹீரோ. உண்மையான ஹீரோ இவ்வளோ ஸ்பேஸில் இருந்திருப்பான். அவனுக்கு போல் உருவாக்கின ரெப்ளிகா தான் நம்ம இவ்வளோ பார்த்த ஹீரோ. இப்போ படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆகும். படத்தில் ஸ்டார்டிங் நம்ம ஹீரோயின் பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருந்தால, அதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா அப்போ நம்ம ஹீரோவை ஸ்பேஸ் அனுப்பியிருப்பாங்க. அவனுக்கு பதிலாக புதுசாக நம்ம ரோபோ ஹீரோ உருவாக்கி இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட பலலாம் ட்ரை பண்ணியிருப்பான். பட் நம்ம ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஏன்னா வந்து ஒரிஜினல் ஹீரோ கிடையாது, அவன் டூப்ளிகேட் ஆச்சு. இதனாலே அவங்க கூட பழகாம வந்திருப்பான். பட் போக போக இவளுக்கு ஒரு ஆச்சரியம் வந்திருக்கும். ஸ்டார்டிங்கோட நம்ம ஹீரோ கேட்டிருப்பாள், ஹே உனக்கு நம்ம லவ் பண்ணி ஞாபகம் இருக்கா, ஹே உனக்கு நம்ம மேரேஜ் பற்றி ஞாபகம் கேட்டிருப்பாள். இதுக்குள்ள காரணம் இதுதான். போக அவளையே அறியாமல் நம்ம ஹீரோன்னு பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. 2 பேரும் ஃபிசிக்கலி ஒன்றா இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவுட் ஸ்பேஸ் போயிருப்பாள். 2 வருஷம் கான்ட்ராக்ட் தான். 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டான். அதனால தான் இப்போ அந்த ரோவையே நம்ம ஹீரோ காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த ரோவை பார்த்து ஒரே ஆச்சரியமா இருக்குது. பரவாயில்லையே, நம்மளுக்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்களே, வேற ஒன்று பார்த்துருக்கிறப்ப அவ்வளோதான் சார், இந்த ரோபோடால் முடிஞ்சு போச்சு, நாங்கள் டிஸ்மேண்டல் பண்ணி இங்கேருந்து கொண்டு போகிறோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னதான் ரோபோ ஹீரோவாகவே இருந்தாலும் 2 வருஷம் அவளோட பழகிருக்கால, இதை பார்த்து லைட்டாக கஷ்டப்படுவா. ப்ளீஸ் அவனை இங்கேருந்து கொண்டு போகாதீங்க, அவனது பண்ணாதீங்க கத்திட்டு இருப்பா. பட் அந்த கம்பெனிக்காரன் கேட்க மாட்டாங்க. நான் மீன் அங்கேருந்து கூட்டி போயிடுவாங்க. அந்த ரோபோ ஹீரோ டிஸ்மேண்டல் பண்ணி அங்கேருந்து கொண்டு போகலாம் பார்ப்பாங்க. அப்போ கூட அந்த ரோபோ ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் ஹெண்டிட்ட கூட இருக்கணும், நான் அவட வாழணும்னு கத்திட்டு இருக்குமா. இதை பார்த்து டெரன்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனசை திட்டப்படுத்திட்டு தான் அந்த ரோபோ டிஸ்மேண்டல் பண்ணுவாங்க. தென் அதுக்கடுத்து கவரில் பேக் பண்ணி அந்த ரோபோ அங்கேருந்து கொண்டு போயிடுவாங்க. இது நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுவா. இப்போ நம்ம உண்மையான ஹீரோ ஸ்பேஸுக்கு போன வாழ முடிஞ்சிருச்சு, அவன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். இவன் ஸ்பேஸுக்கு போனனால இவன் கடனெல்லாம் அடைஞ்சு போச்சு. சரி நம்ம ஹீரோயின் கூட பழைய மாதிரி பேசலாம் ட்ரை பண்ணுவான். பட் நம்ம ஹீரோனுக்கு இது 3வது மனுஷமாக தெரியுது. ஏன்னா இவன் உண்மையான ஹீரோவோட ரோபோ ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதனால் நம்ம ஹீரோட்ட அவ்வளோக்கு பேச மாட்டா. இதை பார்த்து நம்ம ஹீரோ செம கடுப்பாகும். அண்ட் அது போய் அடிக்கடி 2 சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ எங்கேருந்து கிளம்பி இருப்பாள். அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பான், இங்கே பாரு என்ன மாதிரி ரோபோ ஹீரோயின் கொண்டு வருவாங்கல்ல, அந்த ரோபோவோட நீ செக்ஸ் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். பட் நம்ம ஹீரோயின் அந்த ரோபோட பழகிருந்திருப்பாள். இதை பார்த்து ஹஸ்பண்டுக்கு வந்திருக்கும், ஏண்டி நீ ஏமாத்திட்டியா, நான் இல்லாத
நேரத்தில் அந்த ரோபோட் செக்ஸில் வச்சுருக்கா எப்படி ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு ரெண்டு சண்டையாக போட்டுருந்துருப்பாங்க. இதனால் நம்ம ஹீரோனுக்கு இந்த லைஃப் பிடிக்கவே இல்லை. அந்த ரோபோ ஹீரோ இருந்த வரைக்கும் இவ்வளோ லைஃப் நல்லா இருந்துச்சு. பட் அவன் போனதுக்கப்புறம் இப்படி ஆச்சுன்னு நினச்சி லைட்டாக வருத்தப்பட்டே இருப்பா. இவ்வளோத்த எப்போ கஷ்டப்பட்டாலும் பியானோ வாசிக்க ரொம்ப பிடிக்குமே. அதனால் ரூமில் உட்காந்து பியானோ வச்சுட்டு இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ மேலே இருக்கிற கோவத்தில் இந்த பியானோவை போட்டு உடனே உடச்சிருவா. கட் பண்ணால் அடுத்த நாள் காலை ஆயிரும். நம்ம ஹீரோ எஞ்சி பார்ப்பான். ஹீரோயின் வீட்டில் இருக்க மாதிரி தெரியல. ஹெண்டிட்டன்னு கூப்பிட்டு பார்ப்பான். அவர் இருக்கிற மாதிரி தெரியல. பார்த்தா டேபிளில் ஜூனியர்னு போட்டு ஒரு லெட்டர் இருக்கும். திறந்து பார்த்தா எதுவும் இருக்காது, வெறும் பிளாங்காக தான் இருக்கும். இதை பார்க்குறவனுக்கு ஒன்றும் புரியல. ஹெண்டிட்டான் எங்கெங்கே தேடி பார்க்குறான். நம்மீன் கிடைக்கிற மாதிரி தெரில. அவன் ஃபார்ம் ஹவுஸ் வேலை பார்க்குற இடம் எங்கெங்கே போய் பார்ப்பான். நம்மீன் வர மாதிரி தெரில. நைட்டு சாம கடுப்பு வீட்டில் உட்காந்துருப்பானா. அப்போ கரெக்டாக வீட்டுக்கு வெளியே பச்சை கலரில் ஏதோ ஒளி வருது. பார்த்தா ஏதோ ஸ்பேஸ் போகிற மாதிரி தெரியுது. அங்கேருந்து நம்மீன் இறங்கி வரா. ஹே எண்டிட்டா, நீ எங்கே போயிட்டு எவ்வளோ நேரம்? நீ எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? வா நம்ம ஒன்றா சாப்பிடுன்னு சொல்கிறப்ப பார்த்து அவ்வளோ ரொம்ப கேஷுவலாக இருக்கா. நம்ம ஹீரோட ஜாலியாக பழக ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம உண்மையான ஹீரோ பிடிக்காம இருந்துச்சுல. பட் இப்போ அவங்க கூட நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ரெண்டு பேரும் ரொம்ப சகஜமாக இருக்காங்க. பார்த்தா நம்ம மீன் பாத்திரம் விளக்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து போயிடுவா. ஹே என்னாச்சுன்னு கேட்குறப்ப எங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய வண்டு, இவ்வளோ பெரிய வண்டுன்னு இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லை, இதை அடிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப அவனு சார் நடிச்சிருவான். படம் பார்க்க நமக்கு ஒன்றும் புரியல. என்னது இந்த வண்டி எதுக்குன்னு பார்க்கவே இல்லையா? இதுக்கு முன்னாடி தானே இந்த வண்டை பார்த்துருந்துருப்பா. இப்போ நம்ம ஹீரோ வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். பார்த்து ஹீரோவோட அவ்வளோ நல்லா பழக ஆரம்பிக்கிறா. ஹீரோவாக அந்த பொண்ணோட ஜாலியாக இருக்கான். அப்புறம் தான் அப்படியே கட் பண்ணால் ஒரு ஏரோப்ளேன் காமிப்பாங்க. பார்த்தா அங்கே நம்ம உண்மையான ஹீரோயின் இருக்கா. இப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு உண்மையான ஹீரோட வாழ பிடிக்கல. அவளுக்கு எப்படியாவது அந்த லைஃப் விட்டு வெளியே வந்து ஆசையாக இருந்திருக்கும். சரி நம்ம தான் நம்ம ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்சு போகிறோம். பட் அவனை தான் ஹாப்பியாக இருக்கணும்ல. நம்மளை மாதிரி ஒரு ரோபோ அவனுக்கு ரெடி பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு தான் காலங்காலத்தில் காணாமல் போயிருப்பா. நம்ம ஹீரோ எங்கேயும் தெரிய பார்த்துருப்பான். பட் நைட்டு நம்ம ஹீரோ வந்திருப்பா. பட் வந்தது உண்மையான ஹீரோயின் கிடையாது, அந்த ரோபோ ஹீரோயின். அதனால தான் வெளியே பச்சைக்கல்ல வெளிச்சு நின்றுருக்கும். ஸ்பேஸ் ஷிப்லாம் அந்த ரோபோ ஹீரோயின் இறக்கி விட்டு போயிருக்காங்க. பட் உண்மையான ஹீரோக்கு அது ரோபோ ஹீரோன்னு தெரியல. உண்மையான ஹீரோ நினச்சி அந்த ரோபோட வாழ ஆரம்பிக்கிறான். பட் உண்மையான நம்ம ஹீரோயினுக்கு அவள் வாழ்க்கை விரக்தி ஆயிடுச்சு. வேற எங்கேயாவது போய் சந்தோஷம் ஆளுவோன்னு ஏரோப்ளேனில் எங்கேயும் போயிட்டு இருக்கா. இதோட ஃபோங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிவுட் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.